அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பார்வதி, கரூர். குலதெய்வ வழிபாடு. ஒரு குடும்பம் பல குடும்பங்களாக பிரிந்து போய் அக்குடும்பங்கள் எல்லாம் ஒரே உறவு முறையாகும்போது குலம் ஆகிறது. அதாவது பல பங்காளிகளின் உறவுமுறை குலம் என்று அழைத்து வருகின்றனர். பொது மூதாதையின் மரபு வழியில் தோன்றியதன் மூலம் ஒருவருக்கொருவர் உறவு கொண்டுள்ள குழுவே குலம் ஆகும். ஒரு மூதாதையின் மரபு வழியில் தோன்றியவர்கள் தங்களை பங்காளிகள், அதாவது சகோதரர்கள் என கூறுவதை காணலாம். இவ்வாறான ஒரு வழி பங்காளிகள் மட்டும் வழிபடும் தெய்வம்தான் குல தெய்வம் எனப்படுகிறது. ஒன்றுக்கு மேற்பட்டவர்கள் வழிபடும் குல தெய்வ வழிபாடு என்பது ஒரு தெய்வத்தை பல இனத்தவர்களும் குல தெய்வமாக வழிபடுவதாகும். உதாரணமாக, பொன்னர் சங்கர் வழிபாட்டை அனைத்து இன மக்களும் ஏதோ ஒரு வகையில் தங்கள் குல தெய்வ வழிபாட்டுடன் இணைத்து வழிபடுவதை காணலாம். பிறப்பு எனும் வாழ்க்கைதனில் எத்தனை துன்பம் என சோர்ந்து விடாமல் காரணம் என்னவென சிந்தித்து நிவர்த்தி செய்யும் ஓர் அற்புத வழிபாடு குலதெய்வ வழிபாடாகும். யார் ஒருவர் விடாமல் தொடர்ந்து குலதெய்வத்திற்கு வருடா வருடம் பொங்கல் வைத்து படையல் வைத்து வழிபடுகிறார்களோ அவர்கள் வாழ்க்கையில் என்றும் சீரும் சிறப்புமாக இருப்பார்கள். இறந்து போனவர்களின் ஆத்மா ஆற்றலும் சேர்ந்து ஒரு வழிபாடு குலதெய்வ வழிபாடு. முன்னோர் காலத்தில் இருந்தே தொன்று தொற்று இருந்து வரும் ஒரு அற்புத வழிபாடுதான் குலதெய்வ வழிபாடு. எந்த ஒரு சுப தினம் நடந்தாலும் முதல் பத்திரிகை குலதெய்வ கோவிலுக்கு வெற்றிலை பாக்கு பழம் வைத்து படைத்த பின்னரே விசேஷத்திற்கு ஏற்பாடுகளை செய்வார்கள். அதேபோல் குழந்தை பிறந்து முதல் மொட்டை குலதெய்வத்திற்கு போட்ட பின்னர்தான் மற்ற கோவில்களில் அடுத்த மொட்டை போட வேண்டும். ஒரு குழந்தை பிறந்த முதல் 3 மொட்டைகள் போட வேண்டும் என்பது ஐதீகம். நாம் வணங்கும் மூதாதையரின் குலதெய்வ சக்தியானது நம்முடைய வாழ்க்கையில் அனைத்து விதமான சிறப்புகளையும் கொடுத்து நினைத்த காரியத்தை நலமாக முடித்து வைப்பதுதான் குலதெய்வ கோவிலின் சிறப்பு. குழந்தை இல்லா குறை நீங்க 12 அகல் விளக்கு நெய் தீபம் ஏற்றி குலதெய்வ கோவிலில் முதலில் பிள்ளையாருக்கு தீபம் ஏற்றி அங்கிருந்து அனைத்து தெய்வத்திற்கும் தீபம் ஏற்றி வாழையடி வாழையாக எங்கள் குலம் தலைக்க வேண்டும் என்று வழிபட்டால் வேண்டுதல் நிறைவேறி வாழ்க்கையில் சிறப்பை அடையலாம். நன்றி, வணக்கம்.